Hi all, welcome to My Ambrosia. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது vegan French madeleines தாங்க and it's a petit lighter sponge cake. இதோட distinctive feature பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து ஷெல்ஸ் மாதிரி இருக்கிறது and ingredients list பார்த்தீங்கன்னா almond flour, all purpose flour with corn flour or cornstarch. almond flour வந்து நம்மளோட ஸ்பஞ்சுக்கு வந்து அந்த ஒரு லைட்டர் டெக்ஸ்டரை கொடுக்கும். ஸோ அதனால் almond flour யூஸ் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் அண்ட் லெமன் zest, baking powder, melted butter at room temperature. நீங்கள் வந்து coconut oil கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி coconut sugar யூஸ் பண்ணுறேன். if you want you can also use refined sugar. unsweetened almond milk யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த plant based milkக்கும் இந்த madeleines அவ்வளோ சூட்டபிள் ஆகுமான்னு தெரியல. ஸோ almond milk யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நல்லா சிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட almond flour, all purpose flour, corn flour and baking powder வந்து நல்லா சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அதை சிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விஸ்க் வச்சு அதை நல்லா ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒன்ஸ் வெட் மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஓவர் மிக்ஸ் பண்ண முடியாது. பண்ணினா நம்மளோட அந்த மேட்லின்ஸ்க்கே உண்டான அந்த ஹம்ப் வந்து வராது ஓவர் மிக்ஸ் பண்ணோம்னா. ஸோ அதனால் ட்ரையாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 minutes வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுவோம். அதனால தான் நம்மளோட பட்டர் வந்து ஹாட்டாக இருக்கக்கூடாது. பிகாஸ் ஹாட்டாவோ இல்லை வார்மாவோ இருக்கும்போது நம்மளோட பேக்கிங் பவுடரை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ரூம் டெம்பரேச்சர் பட்டர் ஆர் மெல்டட் கோகனட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட்டர், ஆல்மண்ட் மில்க், லெமன் ஜூஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கோகனட் சுகர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு கேரமலைஸ்டு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம மேட்லன்ஸ்க்கு. ஸோ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸை வந்து ட்ரை மிக்சரில் வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர்ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஓவர்ஃபோல்ட் பண்ணோம்னா நம்மளோட ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மேட்லன்ஸ்க்கே இருக்கிற அந்த ஹம்ப் வந்து சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திக்கான பேட்டர் வந்ததுக்கப்புறம் இது மினிமம் நம்ம ஒரு 20 minutes வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஸோ டிப் நம்பர் 1 வந்து மேட்லின் பேட்டரை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். ஒரு கிளிங் ஃபிலிம் போட்டு அது கவர் பண்ணிவிட்டு 20 minutes வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம ஒரு பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட அவன் பார்த்திங்கன்னா 180 degree Celsius ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட அந்த கோல்டான பேட்டரும் ஹாட்டான அவனும் தான் வந்து அந்த ஹம்ப், அந்த ரைசிங் ஹம்ப் வந்து வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளோட பேன் வந்து நல்லா பட்டர் போட்டு பேன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கேவிட்டிஸ்லாம் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து மேட்லைன்ஸ் ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து ஓவர் ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக வந்து நல்லா ஒரு டேப் கொடுக்கணும். ஜென்டில் டேப் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம மேக்ரோன்ஸ் டேப் பண்ணுவோமே அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹார்டாக டேப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஜென்டிலாக டேப் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 minutes வந்து அவனில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அந்த ஒரு ஜென்டில் ஒரு குட்டியான ஒரு ஹம்ப் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இதுதான் அந்த மேட்லின்ஸ்க்கே உண்டான அந்த டெக்ஸ்சர். அண்ட் மேட்லன்ஸ்க்கு வந்து நான் சாக்லேட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். அதுக்காக வந்து ஒயிட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி கூடவே வந்து yellow கலர் கலரிங்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நம்ம நார்மல்
கவச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக குக்கிங் இதுன்னு இருக்கும் இல்லையா, சாக்லேட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அந்த ரியல் சாக்லேட்ஸ்லேயே குக்கிங் சாக்லேட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து செட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேனில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனில் வந்து ஏதாவது பட்டர் கோட்டிங் கொடுக்கணுமா இல்லை ஆயில் கோட்டிங் கொடுக்கணுமானா நோ நீடுங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அந்த பேனில் வந்து ஒரு ஹாஃப்வே ஃபில் பண்ணிக்கோங்க, ஓவராக ஃபில் பண்ணாதீங்க. அண்ட் இந்த ஃபில் பண்ண பேனில் நம்மளோட மேட்லைன்ஸ் அந்த ஷெல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைட் சாக்லேட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட மேட்லைன்ஸை அந்த ஷெல்ஸ்குள்ளே வச்சிடணும். அண்ட் இந்த மாதிரி பேனில் மேட்லைன்ஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு 20 to 25 minutes ஆர் 30 minutes வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் லேயர்ஸ் வந்து நம்மளோட மேட்லைன்ஸில் அப்ளை ஆயிரும். I hope you enjoyed the video. Thank you.